சேலம் பஸ் ஸ்டாண்ட்ல வந்துட்டு பழைய பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டு நீங்க பக்தர்கள் அங்கிருந்து திருப்பி நீங்க வரலாம். பழைய பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து 105 பஸ் ஏறி அதே மாதிரி இப்ப வந்து பஸ் விட்டுருக்காங்க நம்ம கோயிலுக்குன்னு சொல்லிட்டு மினி பஸ் விட்டுருக்காங்க. அந்த மினி பஸ்லயே வரலாம். அப்படி தெரியாதவங்க ஆட்டோ ஏறி வீராணத்துல இருந்து கூட இங்க அப்படி ரீச் ஆகி வரலாம். இங்க கத்தாலப்பாடி கிராமம் வளையக்குளம் ஸ்டாப் இங்க இருந்து வாக்கிங் டிஸ்டன்ஸ் நடந்து வர தூரம் தான். நீங்க தாராளமா வரலாம். ஏன்னா நம்பிக்கை வைக்கிறதோட கருவறையில் இருக்கிற அம்மனை நம்பிக்கை வைக்க அவதான் உங்களை காப்பாத்துவோம். 2 பிள்ளையில ஒரு பிள்ளை வாழ்க்கை சரியல்ல, ஒரு பிள்ளையோட வாழ்க்கை தாந்தரம். என் பிள்ளையோட பொழப்பு இன்னைக்கு கண் கலங்கி நிக்கிதப்பா. காதல் மோகமடா கனவுக்கு வந்து சேரல. உங்கள்கிட்ட நான் எச்சரிக்கைப்படுத்தி அமைச்சேன். காதலிக்கிறது தப்பல்ல, காதலிக்கிறது தப்பல்ல. நல்ல முறையா காதலி, ஆனா நல்ல முறையா காதலி, நல்லவளை பார்த்து காதலி. உன்னை நான் சேர்த்து வைக்கிறேன்னு சொன்னேன், ஆனா நான் சொன்ன மாதிரி இருமாறு நடந்துருச்சு. இடைஞ்சல் ஆயிடுச்சு, பிரச்சனை ஆயிடுச்சு. நான் கேள்ற உண்மையா போய் ஆகஸ்ட் 27ஆம் தேதிக்குள்ள கோர்ட்டு ஸ்டேஷன் வழக்கு ஜெயிலுக்கு போறான்னு சொன்னேன். எதை வச்சு போனான்னு கேளுங்கடா. அவங்க அப்பா இப்ப அந்த பொண்ணு வேணான்னு சொல்லிவிட்டாளா? அது பொய். நீ பேசிப்ப. அவங்க அப்பா முன்னாடி வேணான்னுட்டா, இப்ப அவனை வேணுங்கிறான். சரி, அப்பா முன்னாடி வேணாங்கிறவன் நாளைக்கு தாலி கட்டும் போது அப்பா கூட தாலி கட்ட மாட்டாளா? அது என்ன காதல்? காதலுங்கிறது புனிதமானது. நான் இது பலமுறை எல்லாத்துக்கும் சொல்லிக்கிறேன். இல்லையா, நான் கேட்கறது என்னன்னா, ஆமா அவனை தான் நான் காதலிக்கிறேன், அவனை தான் கல்யாணம் பண்ணிக்க போற நல்லவன் சொல்லலாம்ல. ஏன் சொல்லல? நாளைக்கு எப்படி அவளை கல்யாணம் பண்ண போறேன்? எப்படி அவளை கை பிடிக்க போறேன்? 10 பேருக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணும்போது நான் இவனை விரும்பல, எனக்கு இவனுக்கு சம்மந்தம் இல்லை, இவன் வேணுனே பண்றான்னு சொன்னா நீ எங்க வச்சுக்கோ மூஞ்ச? இப்ப பதில் சொல்லு. உன்னை நான் காதலிக்கிறேன்னா 100 பேர் இருந்தாலும் ஆமா நான் காதலிக்கிறேன் என் புருஷன் சொல்லணும். அன்புக்கு தான் அடிமை, அதிகாரத்துக்கு அடிமை இல்ல. 10 பேர் இருக்கும் போது நீ வேணாம்ப, 10 பேர் இல்லாத போது தனிப்பட்ட முறையில் நீ எனக்கு வேணும்பியா? அது என்னடா காதல்? அது மறைமுக காதல். காதலுக்கு கண் இல்லைன்னு எதனால தெரியுமா சொன்னாங்க? காதலுக்கு ஏன் தெரியுமா கண் இல்லைன்னு சொன்னாங்க? கண்மூடித்தனமா ஒருத்தனை நம்பி கைப்பிடிச்சி அவனோட உயிரையும் உள்ளத்தையும் கொடுக்கறதுக்கு தான் கண் இல்லைன்னு சொன்னாங்க. அதனாலதான் பழமொழி காதலுக்கு கண் இல்லைன்னு சொன்னாங்க. ஆனா இந்த காதலுக்கு கண் இல்லை, வாயில்ல உயிரும் இல்லை. என்னால வாயும் இல்ல உயிரும் இல்ல. நாக்கு திரும்புற மாதிரி பேசிட்டு இருக்கிறதுக்கு பேர் காதல் கிடையாது. சொல்றேன் கேட்டுக்கோ. ஆளு வச்சு முடிப்பேன், இவனை குத்தி போடுவேன் நிக்கிறான்டா. இவன் மேல ஒரு கண்ணு வச்சுட்டாங்க, எங்க போனாலும் இவனை விட மாட்டாங்க. அந்த பொண்ணு வந்து பொழைக்க மாட்டா. இது காலப்போக்கில் இவன் வாழ்க்கை வீணா போகுது. இவன் அதை புரிஞ்சு நடந்துக்கிட்டானா பரவாயில்ல. அப்பங்கிட்டே சொல்லலாம், நான் அவனை ஆசைப்படுறேன், விரும்புறேன், அவனோட தான் நான் வாழ போறேன்னு சொல்லலாமா? சொல்லக்கூடாதா? நீ சொல்ற உன் காதலிச்ச பொண்ணு இல்ல சொல்லணும் அப்பங்கிட்ட. அவ சொல்லல, எனக்கு அவனுக்கு சம்பந்தம் இல்ல, அவன் யாருன்னே தெரியலன்னு தான் சொல்றான். இவன் யாரு? எனக்கு இவனுக்கு யாரு? இவனுக்கு எனக்கு என்ன ஆகுது? யாரு? நீ யாரு? பேச்சுவார்த்தை போகுதுன்னு அவங்க தொலைபேசியில பார்த்துட்டாங்க. அதனால மீண்டும் பிரச்சனை வரப்போகுது. இவனை நீ எப்படி வச்சிருக்கிறியோ இல்ல ஊரை விட்டு ஊர் அனுப்ப போறியோ எனக்கு ஒண்ணுமே புரியலடி அம்மா. தலையில தன்னள்ளிப்பு வான்ட்டான்.
தலையில மண்ணள்ளி போட்டுக்கிட்டான், நல்ல வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டான். இது என்ன நிலைமைக்கு ஆகுன்னு தெரியல. அந்த பொண்ணை நம்பி வரமா இருந்தா அந்த பொண்ணு வந்திருக்கணும், நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி இருக்கணும். அவங்க அப்பா என்ன சொல்றோ அந்த பொண்ணு அதை தான் கேட்கும். வேணான்னு சொன்னா வேணான்னு தான் சொல்லும். அப்படிதான் சொல்றாங்க, வேணான்னு தான் சொல்லிட்டு அவங்க முன்னாடி. ஆனா இவன் முடிவு கேட்டுக்கு இதுக்கு மேல 4 நாள் பேசாத இருந்தாங்க. இவன் முடிவை கேட்டுக்கு இதுக்கு மேல செருப்பு போட்டுட்டு உள்ள வராங்க. நீங்களே சொல்லணுமா? சொல்லுங்கம்மா. அவங்க பேச்சு எதுவுமே வீட்டுல சாப்பிடுறது இல்லை. எந்த பேச்சும் கேட்கறதுல 3 நாளா ஒரே சண்டை. 3 நாளா சண்டை. என்னையும் மதிக்கிறது இல்ல, அவங்க அப்பாவையும் மதிக்கிறது இல்ல. வீட்டுல இவனால ரொம்ப கஷ்டமா, 2 பேத்துக்குமே உடம்பு சரியில்லைங்கம்மா. அது சொன்னா அவன் புரிஞ்சுக்க மாட்டேன். அவன் பேசல, சரி நானும் விட்டுறேன்னு விட்டுன்னு சொன்னான். காலையில வரைக்குமே நான் பேசலன்னு தான் சொல்றாமா, நான் பேசவே இல்ல. அவளும் பேசாமலாம் இல்ல, இவனும் பேசாமலாம் இல்ல. 2 பேரும் பேசிட்டு கொஞ்சிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. கேட்டுக்கோ. சேர்க்க சரி இந்த பையன் சேராத வரைக்கும் நீங்க உன் முடிவு என்ன? உன் முடிவு என்ன? நான் அவங்கள யாரையும் கேட்கல. உன் முடிவு என்ன? யாரு அந்த பொண்ணு விடமாட்டேன்னு சொன்னா அப்ப அப்பா கிட்ட சொல்ல சொல்லு. அப்பா கிட்ட சொல்ல சொல்லு. நான் விடமாட்டேன்னு அப்பா கிட்ட சொல்ல சொல்லு. அவங்க வந்து உள்ள ஒண்ணு வெளியே ஒண்ணுதான் பேசுறாங்க. அவன் தப்பிக்கிறதுக்கு தான் பாக்குறான் அந்த நேரத்துல. இந்த 3 நாளா வீட்டு பக்கம் வந்துட்டே இருக்காருமா. சரி, நான் சொல்றது ஒண்ணு கேக்குறியா? இது வரைக்கும் இப்ப இவ்வளவு பிரச்சனை நடந்ததுக்கு அப்புறம் அவ பேசுனது ஆதாயம் ஏதாவது இருக்குதா? இருக்குதா? அவ இப்ப பேசுனது ஏதாவது ஆதாயம் வச்சிருக்கியா? அது இருந்தா உங்க அப்பா கிட்ட காமி. முதல்ல நீ காமி. உன் பொண்ணு எனக்கு சொல்லு. உங்க அப்பா கிட்ட, அவங்க அப்பா கிட்ட காமி. அவங்க அப்பா கிட்ட காமினா கொன்றுவாங்க. அவங்க துப்பாக்கி வச்சிருக்காங்க, நான் சுற்றுவேன் அப்படின்றாங்கம்மா. என்கிட்டயே சொல்றாங்க. நான் பிள்ளை கேட்டா நான் பேசவே இல்லை அப்படின்னு சொல்றாமா. ஆனா இவனை கேட்டா இன்னைக்கு காலையில வரைக்கும் உன் பிள்ளை பேசுது நாங்க சொல்ல முடியாது. என் பிள்ளை பேசினாலும் மெசேஜ் பண்ணி தான் நாங்க உடனே கொண்டுருவோம்.